எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி உப்பு தனி மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் பிரட்டி வச்சுருந்தோம்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பும் மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊறட்டும். ஊறுச்சுன்னா உப்பு காரம் நல்லா பிடிக்கும். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். இன்றைக்கி சுவையான வாழை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மல்லி சேர்த்திக்கிறேன். அடுத்து வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு 8 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்ததும் ஜாரில் போட்டு நல்லா தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்துட்ருக்கேன். சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். 4 தக்காளி சேர்த்திக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டாட்டை சேர்த்திக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா இதிலே நசுங்கி வந்துடும். வணங்க நசுங்கி வந்துடும். அதனால தான் முழுசாக போட்டிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். அடுத்து மீன் குழம்பு மசாலா தான் 3 ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கிக்கிறேன். கடையில் வாங்கினா குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை தலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டது பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தலை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்திக்கிறேன். 2 இதாக போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்திக்கிறேன். குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மல்லி மிளகாயெல்லாம் இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். அடுத்து புளி கரைசல் சேர்த்திக்கிறேன். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்திக்கலாம். 2 உருண்டையாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதே நல்லா கரைச்சி சேர்த்திக்கிறேன். நல்லா குழம்பு கொதி வரட்டும். நல்லா பச்சை வாசமெல்லாம் போகட்டும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசம் போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை இப்படி கையிலே பிச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் மீனை சேர்த்திக்கிறேன். குழம்பு கொதிக்கும் போதே கார உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும். அடுத்து மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மிளகாத்தூள் போட்டு கழுவுனதுமே பிரட்டி வச்சுருக்கேன். அதே போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்து மீனை சேர்த்திக்கலாம். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீனாக போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வேக விட்டுக்கிட்டேன். சிம்லேயே வச்சு. மீன் நல்லா பெரிய பெரிய சைஸாக வெட்டியிருக்கனால மீன் வேகிற கொஞ்சம் நேரம் ஆகுது. அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழை மீன் குழம்பு ரெடி.